சினிமாவில் கதாநாயகிகளாக நடிக்க திறமை மற்றும் அழகு இருந்தால் கூட பலரால் சினிமாவில் சாதிக்க முடியாமல் போயுள்ளது. ஆனால் சிலருக்கு முதல் படம் ஹிட் ஆகி வரவேற்பை கொடுக்கும், சிலருக்கு படங்களே அமையாமல் இருக்கும். அப்படி திறமை இருந்தும் சரியான சினிமா வாய்ப்பினை பெறாமல் இருந்தவர்களில் ஒருவர் நடிகை விசித்ரா. தற்போது பிக் பாஸ் 7வது நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு 80 நாட்களுக்கு பிறகு போட்டியிட்டு வருகிறார். சில வாரங்களுக்கு முன் ஒரு நடிகரால் தான் சினிமாவில் இருந்து விலக காரணம் என்று அவர் என்னை படுகைக்கு அழைத்தார் என்று பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். தற்பொழுது கவர்ச்சி நடிகை என்ற ஒரு பிம்பத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருந்தார். இதற்கு முன் விசித்ரா பேசிய அந்த நடிகரின் விஷயம் பேசும் பொருளாக மாறியதை அடுத்து மற்றொரு தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2019 ஒரு ஊடக எக்ஸ் தள பக்கத்தில் தமிழில் முன்னணி நடிகையாக வந்திருக்க வேண்டியது விசித்ரா, ஆனால் சத்யராஜ் மாமாவால் அது போயிடுச்சு என்று குறிப்பிட்டு ஒரு பதிவினை போட்டிருந்தார். இதனை அறிந்த விசித்ரா, சத்யராஜ் சார் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் இயக்கிய முதல் படமான வில்லாதி வில்லன் படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்து இருந்தார் என்று பதிவு செய்திருந்தார். மேலும் அந்த காலகட்டத்தில் தனக்கு ஒரே மாதிரியான கதாபாத்திரம் வந்ததால் நல்ல கதாபாத்திரங்கள் என்னால் நடிக்க முடியாமல் போனதாகவும் அந்த பதிவில் கூறியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.